நேற்று இரவு தொடங்கி இன்று அதிகாலை வரை இந்தியாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் வீசிய சுமார் 50 ஏவுகணைகள் ட்ரோன்களை இந்திய ராணுவம் வானிலேயே தடுத்தடித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய 50 ஏவுகணைகளை இந்தியா முறியடித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்தியாவை குறிக்கோளாக கொண்டு இந்தியாவினுடைய ராணுவ தளவாடங்கள் மற்றும் இந்தியாவினுடைய குடியிருப்பு பகுதிகளை நோக்கி பாகிஸ்தான் ஏவக்கூடிய 50 ஏவுகணைகள் ட்ரோன்கள் தற்பொழுது வீழ்த்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய முழு பலத்தையும் பயன்படுத்தினாலும் கூட அதனை சமாளிக்கக்கூடிய திறன் இந்திய ராணுவத்திற்கு இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. ஜம்மு, உதம்பூர், பதான்கோட், ஜெய்சல்மர், கட்ச் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த தாக்குதல்களை பாகிஸ்தான் ஏவி இருந்தது. இந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலமான தாக்குதல் என்பது இலக்கை நோக்கி வருவதற்கு முன்பாகவே இந்தியாவுடைய வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு அதனை வான்வெளியிலேயே சுட்டு வீழ்த்தியது. இதன் மூலமாக பெரிய அளவிலான தாக்கங்களும் பாதிப்புகளும் ஏதும் இந்தியாவிற்கு ஏற்படவில்லை என்றும் இந்திய ராணுவத்தின் மூலமாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் வீசிய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.